பெரியவர்களிடமா, சிறியவர்களிடமா, அறிஞர்களிடமா, பாமரர்களிடமா, படித்தவர்களிடத்திலா, செல்வந்தர்களிடத்திலா, ஏழைகளிடத்திலா, ஆட்சியாளர்களிடத்திலா, பொதுமக்களிடத்திலா, இப்படி எந்த சூழலில் இருந்தாலும் எந்த துறையிலே இருந்தாலும் அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை கையிலே எடுத்துக்கொண்டு நாம் நடந்தால் அல்லாஹ் எப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்துவான்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வாழ்க்கையுடைய ஒவ்வொரு அம்சத்தையும் பார்க்கிறோம். எல்லா விஷயங்கள்லையும் பாரபட்சம் காட்டினாங்களா? இல்ல. பாரபட்சம் அவங்ககிட்ட பார்க்க முடியாது, காட்ட முடியாது. பாரபட்சம் இன்னைக்கு இருக்கிற மனித குலத்தில் பார்க்கிறோமா இல்லையா? ஒரு தலைவர் எப்படி நடந்துகிறார், ஒரு சமுதாய தலைவர் எப்படி நடந்துகிறார், ஒரு ஆட்சியாளர் எப்படி நடந்துகிறார், ஒரு குடும்ப தலைவர் எப்படி நடந்துகிறார், ஒரு ஜமாஅத் தலைவர் எப்படி நடந்துகிறார், ஒரு அமைப்பினுடைய தலைவர் எப்படி நடக்கிறார், ஒரு நிர்வாக தலைவர் எப்படி நடந்துகிறார்? கரெக்டா நடக்கிறாரா? எல்லா இடத்திலும் சம அளவுக்கு நடந்துகிறாரா? இல்ல. ஏகப்பட்ட குறைபாடுகளை பார்க்கிறோமா இல்லையா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பாரபட்சத்தை பார்க்க முடியாது. பாரபட்சம் என்பதை அவர்களிடத்தில் சிந்திக்க முடியாத அளவுக்கு அவர்களுடைய வாழ்க்கை அமைந்திருந்தது. இதை சொல்றோம். இன்றைக்கு நாம சிந்திக்கணும், நம்மிடத்தில் இருக்கிற குறைபாடுகள். பாரபட்சம் இருக்கிறது. எந்த வகையான பாரபட்சம்? கொஞ்சம் யோசிப்போம். ஒரு முஸ்லிமுக்கும் முஸ்லிம் அல்லாதவருக்கும் இடையில ஒரு பிரச்சனை வந்தது என்று வைத்துக் கொள்வோம். நாம என்ன பண்றோம்? நம்மிடத்தில் இருக்கிற பலவீனம் என்ன? நாம பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம்? இவர் முஸ்லிம், நம்ம ஆளு. அவரு முஸ்லிம் இல்ல, வேற ஆளு. அப்ப இங்க எதை விட்டுறோம்? நம்ம ஆளு அடுத்த ஆளுங்கிறத பார்க்கறதுக்கு வந்துடுறோமே தவிர நியாயம் யார் பக்கம் இருக்கிறது அதை பார்க்க தவறிடுறோம். இந்த பலவீனங்கள் நம்மகிட்ட வருதா இல்லையா? நமக்கு வேண்டியவர் அவர் தூரமானவர், இவர் பெரிய செல்வாக்கானவர், அவர் ஒண்ணும் இல்லாதவர். இந்த மாதிரியான பாரபட்ச தன்மை நம்மிடத்தில் வருதா இல்லையா? இப்படிப்பட்ட குறைபாடுகளை பார்க்கிறோம். அப்ப பாரபட்சம் என்பது நம்மிடத்தில் வரக்கூடாது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இன்னைக்கு பார்க்கிறோம், நம்மிடத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய குறைபாடு இந்த பாரபட்சம் என்பது. எந்த வகையிலும் பாரபட்சம் வரக்கூடாது. கொடுக்கல் வாங்கல்ல பாரபட்சம் வரக்கூடாது. பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகள்ல ஒரு பிள்ளையை உயர்த்தி இன்னொரு பிள்ளையை தாழ்த்தி வரக்கூடாது. ஜமாஅத்துடைய தலைவர் தன்னுடைய ஜமாஅத்துடைய கட்டுக்கோப்பில் இருக்கக்கூடிய அந்த ஜமாஅத்துக்கு உட்பட்ட மக்களுக்கு மத்தியிலே என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருமோ அந்த பிரச்சனைகளில் தீர்வு சொல்லுகிற போது என்ன பார்க்கணும்? யார் இடத்துல நேர்மை இருக்கு, யார் பக்கம் நியாயம் இருக்கு, அதை பார்க்க வேண்டுமே தவிர இவர் நம்ம ஜமாத்து, அவர் வேற ஜமாத்து, நம்ம அமைப்புல உள்ளவர், அவர் வேற அமைப்புல உள்ளவர், இப்படிங்கிற மாதிரியான பாரபட்சம் வந்துடக்கூடாது. இதுல எல்லாரும் எச்சரிக்கையா இருக்கணும். ஏன் யாரா இருந்தாலும் சரி, யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூனூ கவ்வாமீன லில்லாஹி ஷுஹதா பில் கிஸ்த் வலா யஜ்ரிமன்னகும் ஷனஆன கௌமின் அன் சத்தூக்கும் அனில் மஸ்ஜிதில் ஹராம் அன் தஅதூ வதஆவனூ அலல் பிர்ரி வத்தக்வா வலா தஆவனூ அலல் இஸ்மி வல் உதுவான். அல்லாஹ் சொல்றான். என்ன சொல்றான்? நீங்க நம்பிக்கை கொண்டவர்களே நீதிக்கு சான்று பகரக்கூடியவர்களாக இருங்கள் என்று சொல்றான். உங்களுக்கு நீங்கள் ஒரு கூட்டம் உங்களுக்கு எதிராக நடந்தவர்கள், அப்படி எதிராக நடந்தவர்களாக இருந்தாலும் உங்களை மஸ்ஜிதுல் ஹராமிலே தொழ விடவில்லை, தடுத்தவர்கள் என்று இருக்கலாம். அப்படி இருந்தாலும் அவர்களிடத்தில் நீங்கள் வரம்பு மீறாதீர்கள். அன்தாதது அப்படி சொல்றான் அல்லாஹ் தஆலா. கொஞ்சம் யோசித்து பாருங்க, எவ்வளவு அடிப்படையை நமக்கு எடுத்து சொல்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூனூ கவ்வாமீன பில் கிஸ்தி ஷுஹதா லில்லாஹ் வலவ் அலா அன்ஃபுசிகும் அவில் வாலிதைனி வல் அக்ரபீன் இன் யகுன் கனியன் அவ் ஃபகீரன் வல்லாஹு அவுலா பிஹிமா. நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் நீதிக்கு சாட்சி பகரக்கூடியவர்களாக இருங்கள். உங்களுக்கே எதிராக வந்தாலும் சரி, உங்கள் குடும்பத்தவர்களுக்கு எதிராக வந்தாலும் சரி, உங்கள் பெற்றோருக்கு எதிராக வந்தாலும் சரி, உங்களுக்கு மிக நெருக்கமானவர்களுக்கு எதிராக வந்தாலும் சரி,
ஏழையா பணக்காரனா அதை பார்க்காதீர்கள். இந்த பாரபட்சம், இப்படிப்பட்ட ஒரு சமநிலை, சமத்துவ நிலை, இந்த நிலையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வாழ்க்கையில கடைபிடிச்சாங்க. யாராக இருந்தாலும் சரி, வேண்டியவர் வேண்டாதவர்னு பார்க்கல, நெருக்கமானவர் நெருக்கம் இல்லாதவர் பார்க்கல, யாராக இருந்தாலும் சரி சொன்னார்களா இல்லையா? லவ் அன்ன ஃபாத்திமத்த பின்த முஹம்மதின் சரக்கத் லகதஅது யதஹா. என் மகள் ஃபாத்திமாவே திருடி இருந்தாலும் கூட அவருடைய கையை கண்டிப்பாக தரித்திருப்பேன், வெட்டியிருப்பேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எந்த காரணத்தை கொண்டும் எதிலும் அவர்கள் பாரபட்சம் காட்டியதில்லை. இது மிக பிரதானமான ஒரு அம்சம். இப்படி ஒவ்வொன்றா எடுத்துக்கொள்ளுங்கள். மனித குலத்தினுடைய எல்லா வகையான செயல்பாடுகளிலும் எடுத்துக்கொள்ளுங்கள். நம்முடைய ஆடைகளிலே நல்ல ஆடைகள் உடுத்தியிருப்போம். பள்ளிவாசலுக்கு வரக்கூடியவர்களே நாம் உயர்ந்த ஆடைகளை உடுத்தியிருப்போம். சாதாரண ஆடைகள் உள்ளவர்களும் இருப்பார்கள், வசதியானவர்களும் வந்திருப்பார்கள், வசதி அற்றவர்களும் வந்திருப்பார்கள். அப்படி வருகிற போது பள்ளியிலே அவர்களை வரவேற்கிற விதத்திலே சலாம் சொல்லக்கூடிய விஷயத்திலே பாரபட்சம் காட்டிவிடக் கூடாது. எல்லோருக்கும் சலாம், யாரை கண்டாலும் சலாம். நமக்கு நெருக்கமானவருக்கு சலாம், தூரமானவருக்கு சலாம் இல்லை, செல்வந்தருக்கு சலாம், ஏழைகளுக்கு சலாம் இல்லை என்று வந்துவிடக் கூடாது. அப்படிப்பட்ட ஒரு நிலை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமத்துவத்தை வைத்துத்தான், இந்த சகோதரத்துவத்தை வைத்துத்தான், இந்த சமநீதியை வைத்துத்தான் இனவெறி இல்லாமல், மொழிவெறி இல்லாமல், ஜாதி வெறி இல்லாமல், குலவெறி இல்லாமல், தேசவெறி இல்லாமல், பிராந்திய வெறி இல்லாமல், இந்த மாதிரியான வெறித்தனங்களுக்கு இடம் கொடுக்காமல் சமத்துவத்தை நிலைநாட்டி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த வழிகாட்டுதலை நாம் பின்பற்றணும். அந்த மாதிரியான வாழ்க்கையை நமக்குள்ள பரிமாறுவதற்காகத்தான், நற்செய்திகளை நமக்குள் எடுத்துச் சொல்லிக் கொள்வதற்காகத்தான் இந்த அமர்வுகளை நாம் ஏற்பாடு செய்கிறோம். இது மாதிரியான கூட்டங்களை ஏற்பாடு செய்கிறோம். இந்த கூட்டங்கள்லாம் ஏற்பாடு செய்வது என்பது என்ன? தேவையற்ற செலவினங்களை செய்ய வேண்டும், பிரமாண்டமாக காட்ட வேண்டும், நாங்கள் நடத்தி காட்டிவிட்டோம் என்று பெருமைப்பட வேண்டும் என்பதற்காக அல்ல. அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எடுத்துச் சொல்வதற்காக, மார்க்கத்தை நமக்குள் கடைபிடிப்பதற்காக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை. இந்த நிலைக்காகத்தான் இந்த போதனைகள். எனவே நம்முடைய கடமை என்னவென்றால், நாம் எந்த செய்திகளை உள்வாங்கிக் கொண்டோமோ அந்த செய்திகளை உலகமெங்கும் பரப்ப வேண்டும். அப்படி பரப்புவதற்காகத்தான் நம்முடைய நேரங்களை நாம் ஒப்படைக்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த காரியங்களை செய்வதிலே ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக் கொள்ள வேண்டும். இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செய்திகள், குர்ஆனிய செய்திகள், அவர்களுடைய வழிகாட்டல்கள், அவர்களுடைய போதனைகள் உலகமெங்கும் பரப்புவதற்கு நம்மை நாம் ஒப்படைத்துக் கொள்ள வேண்டும். நாம் மட்டும் முஸ்லிம்களாக இருந்தால் போதாது, சகோதர சமுதாயங்களை சார்ந்தவர்களையும் சத்திய மார்க்கத்தின் பக்கம் அழைக்க வேண்டும். அவர்களுக்கும் இஸ்லாத்தின் செய்திகளை எடுத்துச் சொல்ல வேண்டும். அவர்களும் கலிமா சொல்ல வேண்டும். அவர்களும் நாளை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு அடைய வேண்டும். அவர்களும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்க வேண்டும். அவர்களும் அவருடைய திருக்கரத்தால் அந்த ஹவுதுல் கௌசர் தடாகத்திலிருந்து நீரை பெற வேண்டும். அவர்களும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாளை மறுமையிலே சந்தித்து ஆறத் தழுவி அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடைய வேண்டும். அவர்களுக்கும் அந்த ஷஃபாஅத் கிடைக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த எண்ணம் நமக்கு வர வேண்டும். இந்த குர்ஆன் நமக்கு மட்டும் சொந்தமல்ல, இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை நமக்கு மட்டும் சொந்தமல்ல, உலகம் முழுக்க சொந்தம். ஹாதா பலாகுல் லின்னாஸ், இந்த வேதம் முழு மனித சமுதாயத்தை அடைய வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அப்படிப்பட்ட இந்த